அனைவருக்கும் வணக்கம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொரு பகுதியாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பயன்படுற மாதிரி நம்மளும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ப்ரிப்போசிஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தேவையான ப்ரிப்போசிஷன் 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் நான். அதில் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓரியன்டட். ஏன்னா அதில் அந்த வார்த்தை அது எங்கே பயன்படுத்துகிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, அதை மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஆர்பி இங்கிலீஷ்லேயே கூட பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கேட்குற மாதிரி ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக கேட்குற மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கைண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கும். ஸோ ப்ரிப்போசிஷனாகவே என்னென்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நவுன் ஆர் ப்ரொனவுன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுற ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். அந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நவுன் ஆர் ப்ரொனவுனுடைய ரிலேஷன்ஷிப் அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் கூட இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கனெக்ட் பண்ணுற வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எதுக்காக பயன்படுத்தோம்னா ஒரு டைரெக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதோ இல்லை ஒரு பிளேஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கோ டைமு, காஸ், மேனர் ஆர் பொசிஷன் இதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எங்கே, ஏன், எப்பொழுது இந்த மாதிரி டைம் அந்த கேள்வி வார்த்தைகளுக்கு பதில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பதில் சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகளாக தான் ப்ரிப்போசிஷன்ஸ் அமையும். இப்போ ப்ரிப்போசிஷனுடைய வகைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எங்கே இருக்குது, ஆன் தி டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ எங்கே அவள் எங்கே இருக்கா, அவள் அட் தி பார்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளேஸ் ஆர் லொக்கேஷன் பயன்படுத்துறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன். அடுத்தது ஒரு டைரெக்ஷன் இல்லைனா ஒரு மூமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுற வார்த்தைகள். அவள் எதை நோக்கி போயிட்டுருக்கா, சி வென் டு தி மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கா, ஸோ டு தி மார்க்கெட். அவள் எங்கே போகிறா, சி ரேன் இன் டு தி ரூம். இன் டு அப்படின்றது தான் என்னது ப்ரிப்போசிஷன். திஸ் ஆர் த ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரெக்ஷன். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ். மீட்டிங் எப்போது, அட் 10 AM அப்படின்ற இல்லைங்களா, அட் 10 AM. என்றைக்கு நம்மளுக்கு ஹாலிடே ஆரம்பிக்குது, மண்டே வந்து நம்மளுக்கு ஹாலிடே, ஆன் மண்டே. ஸோ இது வந்து டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ். அடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் காஸ் ஆர் ரீசன் ஆர் பர்பஸ். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ். இதை நம்ம கன்ஜெக்ஷனாகவும் பயன்படுத்திகிட்டு இருப்போம், பட் ப்ரிப்போசிஷனாகவும் தனியாக பயன்படுத்துகிறோம். அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால சக்சீட் ஆனா, பிகாஸ் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க். காரணத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. டியூ டு தி ரைன், காரணத்தை சொல்கிற மாதிரி, இந்த காரணத்திற்காக. பிகாஸ் ஆஃப்னாலும் டியூ டுனாலும் இந்த காரணத்திற்காக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மேனரை சொல்கிறதுக்கு இல்லையா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஏஜென்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு பயன்படுகின்ற வார்த்தைகள். இப்போ எடுத்துக்காட்டால் அவங்க எப்படி போனாங்க, பை காரில் போனாங்க. அவன் எதை வச்சு கட் பண்ணால், வித் சிசரை வச்சு கட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு பயன்படுகின்ற வார்த்தைகள். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் இருக்குது அப்படின்ற இல்லைங்களா. இது யாருடைய புக்கு, திஸ் இஸ் எ புக் ஆஃப் மைண்ட், அவனுடைய புக்கு. இந்த கீஸ் யாருடைய கீ, காருடைய கீ, த கீஸ் ஆஃப் தி கார். ஸோ ஆஃப்ன்றது பொசிஷன் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கம்பேரிஷனுக்கு பயன்படுத்துகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டால் டாலர் தேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஷன், இதை விட அது, அதை விட இது அப்படின்ற இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் கம்பேரிஷனுக்கு பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன்ஸ். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஒரே வார்த்தை இல்லாமல் ரெண்டு வார்த்தையெல்லாம் சேர்ந்து வரும் இல்லைங்களா, அது எல்லாமே என்னென்னா காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவுட் ஆஃப் அப்படின்றது காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இது எல்லாமே காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷனுடைய ஒவ்வொரு கைண்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன் இல்லைனா ஒரு கொஷனை கொடுத்துட்டு இதில் என்ன வகையான ப்ரிப்போசிஷன் இருக்குது அப்படின்றது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கேள்வி வருமானதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிறதுல எது வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேஸுக்கு நம்ம பயன்படுகின்ற ப்ரிப்போசிஷன் அட்டு தான். வேர் இஸ் ஷி சேஸ் அட் தி பார்க் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அட்டு தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இதில் வந்து என்ன ப்ரிப்போசிஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. த கேட் இஸ் அண்டர் தி டேபிள், அண்டர் அப்படின்றது அதில் ப்ரிப்போசிஷன். வாட் டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இஸ் டியூரிங் இன் தி சென்டென்ஸ். இதில் வந்து டியூரிங்ன்றது என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. வி மெட் டியூரிங் தி பார்ட்டி, எப்போ, டைமை மென்ஷன் பண்ணுற வார்த்தை. ஸோ டைம் ப்ரிப்போசிஷன். சூஸ் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன். சி சார் டேஸ் தி சேர், எது மேலே உட்காடுறாங்க, சேர் மேலே உட்காடுறாங்க. ஸோ ஆன் தி சேர்.
அடுத்து டைரக்ஷன் ப்ரிப்போசிஷன் இதில் எதுன்னு கேட்குறாங்க. டைரக்ஷனாகவே வேர் ஆர் யூ கோயிங், ஐ எம் கோயிங் டு சென்னை. டூன்றது தான் இந்த இடத்துல டைரக்ஷன் ப்ரிப்போசிஷன். டைம் ப்ரிப்போசிஷன்ன்றது என்னதுன்னா பிஃபோர். எப்போ என்ன பார்ப்பேன், பிஃபோர் த சன்ரைஸ், சன்ரைஸ்க்கு முன்னாடி பார்க்குறேன். ஸோ டைம்னாவே எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இஸ் பிகாஸ் ஆஃப். பாருங்கள், பிகாஸ் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி வருது, ஒரு காஸ் சொல்கிற மாதிரி, காரணத்தை சொல்கிற மாதிரி வர்றது தான் பிகாஸ் ஆஃப். அடுத்தது இதில் வந்து எது ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. சி வாக்ட் இன்டு தி ரூம். இன்டு அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன். which sentence contain a preposition of manner. மேனர்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். he ran with enthusiasm. எப்படி ஓடனா, ரொம்ப சந்தோஷமாக ஓடனா. she left early. எப்பொழுது, ஸோ இது டைம். இது we are meeting today. டுடேன்றது எப்பொழுது டைமு. they live nearby. எங்கே அப்படின்றது, ஸோ அது பிளேஸு. ஸோ இந்த இடத்துல with enthusiasm அப்படின்றது தான் preposition of manner. the book belongs to her. the book belongs to her. ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன், இது அதாவது பொசிஷனாக இருக்கிறது, யார் வச்சுருக்காங்க. ஆஃப் த கீஸ் ஆஃப் தி கார் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த லாஜிக் தான். அடுத்து இ ஜம்ப்டு ஓவர் தி ஃபென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷன். கம்பேரிஷனுக்கு நம்ம பயன்படுத்துகிற ப்ரிப்போசிஷன் எதுனா தேன் அப்படின்றது தான் கம்பேரிஷன் ப்ரிப்போசிஷன். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ 2-3 வார்த்தை சேர்ந்து வந்தாவே அது வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் தான். அடுத்தது இதில் அட்ன்ற ப்ரிப்போசிஷன் என்ன கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. அட் மிட் நைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டைம் மென்ஷன் பண்ணுறது. ஸோ டைம் ப்ரிப்போசிஷன். த பேர்ட் ஃப்ளீவ் டேஸ் தி ஸ்கை. ஓவர் தி ஸ்கைன்றது கேன் ஆன்சர். த ஹவுஸ் இஸ் பிசைட் தி ரிவர். இதில் எது ப்ரிப்போசிஷன்னா பிசைட் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷன். டைரக்ஷன் ப்ரிப்போசிஷன் எதுன்றாங்க. இந்த ட்ரெயின் எதை நோக்கி போயிட்டுருக்கு, ட்வாட்ஸ் த டெர்மினல்ஸ் அப்படின்றீங்களா, ட்வாட்ஸ் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து காஸ். இதுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிகாஸ் அப்படின்றது என்ன வகையான ப்ரிப்போசிஷன், காஸ் ரெஃபர் பண்ணுற ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. இஸ் குட் அட் பிளேயிங் கிட்டார் அப்படின்றது இதில் எது ப்ரிப்போசிஷனா, அட்டு தான் நம்மளுக்கான ஆன்சர். அடுத்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷனுக்கு வந்து என்ன, பொசிஷனாகவே ஆஃப் தான், ஃப்ரண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி லீவ்ஸ் டேஸ் நியூயார்க், இன் த நியூயார்க் அப்படின்னு சொல்லலாம். இன் தான் அதுக்கான பதில். பிட்வீன் அப்படின்றது என்ன வகையான ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. ஒரு கம்பேரிஷன் பயன்படுத்துறதுக்கோ இல்லை பிளேஸை ரெஃபர் பண்ணுறதுக்கோ, இந்த இடத்துல அவன் உட்காந்துருக்கான், எங்கே உட்காந்துருக்கான், எங்கே, வேர் அப்படின்றதுனால பிளேஸை ரெஃபர் பண்ணுற ப்ரிப்போசிஷன். மேனர்னாவே ஹவுன்ற கேள்விக்கு பதில் பண்ணும். ஸோ பை கார். சி வென்ட் டு சென்னை பை கார். எப்படி போனால், பை காரில் போனால். ஸோ பை தான் இதுக்கான ஆன்சர். தே ஆர் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் தி கர்டைன். பாருங்கள், எப்படின்னா பிஹைண்ட்ன்றது தான் இதில் ப்ரிப்போசிஷன். ஆக்சுவலாக ப்ரிப்போசிஷனாக என்ன ஏது அதுக்கான தமிழ் அர்த்தம் மட்டும் தெரிஞ்சு நம்ம பேசுகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பட் ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும், பார்த்தாகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.